அறநெறி ஆசிரியர்களின் உறுதிபூர்வ நிகழ்வுக்காக நடத்தினதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உதவி செயலாளர், கணக்காளர், நிர்வாக உத்தியோகத்தர், அதே மாதிரி ஏனைய பதவி உத்தியோகத்தர்கள், மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகத்தர், கிளைத் தலைவர்கள், இந்து கலாச்சார அமைப்பினுடைய வளவாளர்கள் அனைவருக்கும் நிறைய காலை வணக்கம். அறநெறி கல்வியானது நமது வாழ்வியலுக்கு மிக இன்றியமையானது. நமது கல்வி முறையானது போட்டித்தன்மையை உருவாக்கியது. ஆனால் அறநெறி கல்வியின் ஊடாக ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தையும் ஒழுக்கமான குடிமையமிக்க சமுதாயத்தை உருவாக்கக்கூடியதாக உள்ளது. அதே போன்று நமது கல்விக்கு எந்த முக்கியம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி அறநெறி கல்விக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எமது உங்களை நம்பி வருகின்ற உமது பாடசாலை மாணவர்கள், அறநெறிக்கு வருகின்ற மாணவர்களை நீங்கள் நல்ல விழுப்பியங்கள், பண்பாடு சார்ந்த விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். எமது நாடு இன்று ஒழுக்க விழுமியங்களுக்காக போராடும் நிலையை காணப்படுகின்றது. குறிப்பாக போதை வசதி பாவனை, அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற நிலைமையை காணப்படுகின்றது. அதற்கு ஒருங்கிணைக்கும் வழி சேர்க்கும் முகமாக போதையற்ற நாடு, கிளீன் ஸ்ரீலங்கா, வளமான நாடு, அழகான வாழ்க்கை போன்ற கருத்தோணிகளை கொண்டு நமது நாடு முன்னேற்ற பாலனை சென்று வருகின்றது. அதே போன்று ஊழலற்ற நாடு எதிராகவும் போர் பிரகடனம் செய்கின்றது. அதே போன்று உங்களை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நல்ல விழுமியங்களை கற்றுக் கொடுங்கள். அதே மாதிரி ஏனைய தலைவர்களும் நிறுவன உட்பட அனைத்து நிறுவனங்களும், அதே மாதிரி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், அதே மாதிரி போதையற்ற நாடு, ஊழலற்ற நாடு போன்றவற்றை ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் எல்லா மதங்களும் நல்ல வழியை காட்டுவதற்காக உள்ளது. அதே போன்று மரக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒழுக்கம் மிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உங்களோட பங்கு அளப்படையது. உங்களோட பணி சிறந்து விளங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய கலாச்சார திணைக்களத்தின் ஏற்பாட்டிலே கடந்த 6 வருடங்களுக்கு முன்னர் ஒரு புதிய பாடத்திட்டமானது பரிணாமம் பெறுகின்றது. அந்த புதிய பாடத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக காணப்படுகின்ற ஒரு விடயம் வாழ்க்கைக்கான கல்வியா அல்லது வாழ்வதற்கான கல்வியா, மதிப்பெண்ணை பெறுகின்ற கல்வியா அல்லது மனித பண்புகளை மேற்கொள்ளுகின்ற கல்வியா. இங்கே மனித பண்புகள் என்கின்ற போது அன்பு, கருணை, காருண்யம், விட்டுக் கொடுப்பு, சகிப்புத்தன்மை, ஜீவகாருண்ய சேவைகளை வளர்க்குகின்ற ஒழுக்கம் சார்ந்த கல்வியை புகட்டுவதற்கு எல்லோரும் ஒன்றிணையப்பட வேண்டும் என்பதற்காக இதிலே 47 வகையான புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இங்கே எங்களுடைய நாங்கள் அன்பாக பணிவாக கேட்டுக்கொள்கின்ற விடயம், இங்கே இருக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் இந்த அறநெறி பாடசாலையினுடைய செயற்பாடுகளுக்கு இந்த ஜனவரி மாதம் இருந்து தங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புகளையும், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்திலே அந்த மாணவர்கள் சென்று தங்களுடைய ஒழுக்க கல்வியை கற்பதற்கு இந்த நாட்களுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக்கொள்வதுடன், தங்களுடைய எந்த கூட்டமாக இருந்தாலும், தங்களுடைய எந்த ஒழுங்குபடுத்த செயற்பாடு இருந்தாலும் இந்த அறநெறி கல்வியுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு உணர்த்துவதற்கு எங்களுடன் சேர்ந்து பயணிக்குமாறு பிரதேச செயலகம் சார்பாகவும் இந்து சமய கலாச்சார திணைக்களத்தின் சார்பாகவும் உங்களிடத்திலே பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம்.